தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். ஆதரவாளர்கள் புடைசூழ அண்ணா அறிவாலயத்தில் ஐக்கியமானார் ஓபிஎஸ். திமுகவில் இணைந்த ஓபிஎஸ்ஐ பூங்கொத்து கொடுத்து வாழ்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக கரை துண்டு அணிந்து கொண்டு உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்திட்டார் ஓபிஎஸ். திமுகவில் இணைய அமைச்சர் சேகர்பாபுவுடன் ஒரே காரில் அறிவாலயம் வருகை தந்தார் ஓபிஎஸ். சென்னை அண்ணா அறிவாலயம் வருகை தந்த ஓபிஎஸ்ஐ இன்முகத்துடன் வரவேற்றனர் அமைச்சர்கள் ஏவா வேலு, கே என் நேரு. ஓபிஎஸ் மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைந்தார். தனது தந்தை ஓபிஎஸ்ஸுடன் அறிவாலயம் சென்று மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். உசிலம்பட்டி அதிமுக எம்எல்ஏவும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான ஐயப்பன் திமுகவில் இணைந்தார். ஓபிஎஸ் சகிதமாக சென்று திமுகவில் ஐக்கியமானார் ஐயப்பன். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் உறுதி. திமுகவில் தொண்டனாக இணைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்தால் தேர்தலில் போட்டியிடுவேன் எனவும் பதில். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்றைக்கு தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஒரு தொண்டன் எவ்வாறு இந்த இயக்கம் வளர்ந்துவிட்ட இந்த இயக்கம் நானும் உறுதுணையாக இருந்து இயக்கத்திற்கு வளர்ச்சிக்கு முழுமையாக பாட வேண்டும் என்று வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. கடந்த தேர்தலில் 25 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த முறை 35 தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா எம்பி சீட் கேட்பதாக தகவல். மார்ச் 1ஆம் தேதி தனது பிறந்தநாள் விழாவில் ஆடம்பரத்தை தவிர்க்குமாறு தொண்டர்களுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். ஏழை எளிய மகளிர், முதியோர், ஆதரவற்றோர், மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரின் நலன் பேணும் வகையில் இயன்ற உதவிகளை செய்ய அறிவுறுத்தல். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா இன்று மற்றும் நாளை நடைபெறும் நிலையில் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்ட படகு புன்னகை ததும்பிய முகத்துடன் 2500க்கும் மேற்பட்டோர் படகுகளில் பயணம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மதிகாரி நியமனம். தற்போதைய தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவாவின் பதவிக்காலம் மார்ச் 5ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் புதிய தலைமை நீதிபதி நியமனம். இந்த தேர்தல் மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல். இது தெரியாமல் தமிழ்நாட்டிற்கும் என்டிஏவிற்கும் போட்டி என்கிறார் ஸ்டாலின் என இபிஎஸ் விமர்சனம். அதிமுகவை எதிர்க்கும் சக்தி திமுகவிற்கு இல்லை எனவும் சாடல். ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பேசுறார். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கு தான் கூட்டணி, என்டிஏவுக்கு தான் போட்டின்னு திரு ஸ்டாலின் அவர்களே, இதுல தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேணும், யார் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கின்ற தேர்தல். இது சட்டமன்ற தேர்தல் தானே? சொல்லுங்க, சட்டமன்ற தேர்தல் தானே? ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அது கூட தாவேகாவில் மரியாதை இல்லை என்ற எஸ்பி வேலுமணியின் கருத்திற்கு செங்கோட்டையன் மறுப்பு. வேட்பாளர்கள் அறிவிக்கட்டும், எத்தனை பேர் தாவேகாவை நாடி வரப்போகிறார்கள் என்பதை பார்ப்பீர்கள் எனவும் பதிலடி. நான் இன்றைக்கு சொல்கிறேன், அவர்களுக்கு மட்டுமல்ல, தேர்தல் யார் வேட்பாளர் என்று அறிவிக்கட்டும்,
எத்தனை பேர் எங்களை நாடி வருகிறார் என்பதை காணப்போகிறீர்கள். மரியாதை இல்லை என்பது அவர் சொல்லலாம், எனக்கே தெரியும், என்னை பார்த்திருக்கிறேன், எனக்கு என்ன மரியாதை எங்கே கொடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். மற்றொரு உதாரணம் காட்ட தேவையில்லை. கொடைக்கானலில் சினிமா துணை நடிகை விஷ்ணுபிரியாவின் தந்தை மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.